வணக்கம் நண்பர்களே. அந்த கட்சியினுடைய சகோதரனுக்கும் சகோதரிக்கும், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சகோதரனுக்கும் சகோதரிக்கும், எந்த கட்சி யார் என்பதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய, மீண்டும் சொல்கிறேன், அந்த சகோதரனுக்கும் சகோதரிக்கும் எதிரான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள அல்லது அவர்கள் மேல் ஏற்கனவே இருக்கும் பழைய வழக்குகள் வேகம் எடுக்க இப்போது முயற்சி நடந்து வருகிறது. அது 2026 அரசியல் களத்தை நோக்கி நடப்பதால் இப்போது அதற்கு ஆரம்ப வேலைகள் ஆரம்பமாகிவிட்டன. ஆரம்ப கட்ட வேலைகள் யூ கேன் சே. ஸோ அந்த பெண் அரசியல்வாதி கூட சமரசம் என்ற ஒரு நிலைக்கு வந்தால் அவர் மட்டுமாவது சற்று அந்த விமர்சனங்களிலிருந்து அல்லது சட்டபூர்வமான மேல் நடவடிக்கைகளிலிருந்து தப்பிப்பார். ஆனால் அவர் சம்பந்தப்பட்ட அமைச்சர், அது எல்லோருக்கும் தெரிந்தது, அவர் பேசும் இதுக்கு முன்னால் பேசிய பேச்சுக்கள் தான் இப்போது அவர்களை இந்த குறிப்பிட்டு நடவடிக்கை எடுக்க துணியும் அரசை ரொம்ப பாதிச்சிருக்காது. கொஞ்சம் நஞ்சம் இல்லை பேசிய பேச்சுக்கள். ஆக இப்போது யார் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள் யார் மீதெல்லாம் குற்றச்சாட்டுகள் சாட்டப்பட்டதோ, யாரெல்லாம் ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானார்களோ அவர்களை எல்லாம் குறிவைத்து இப்பொழுது நான் ஈடி கிளம்புறதுன்னு பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, சட்டம் தன் கடமையை செய்ய காத்திருக்கிறது. இதில் வெகுவாக பாதிக்கப்பட இருப்பவர் சகோதரன் சகோதரி. இவர்கள் சமாதானம் செய்வதை தவிர அவர் வழியில்லை என்ற அளவுக்கு தாக்குதல் இருக்கும் என்று அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. பார்க்கலாம் யார் பணிகிறார்கள், யார் துணிகிறார்கள் என்பதை. தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் பதிவில் வந்து சேரும். தொடர்ந்து பதிவில் நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.